ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை காணும்படி செய்த என் தேவாதி தேவனுக்கும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் எனக்காகவும் ஊழியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை பல காரியங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. அது ஏற்ற வாசலை தேவன் திறந்து கொடுப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் மத்தியிலே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் பிரயாசப்பட்டு வருகிற தொழிலுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன். இந்த நாள் ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். ஒரு நல்ல ருசியா இருக்கு, டேஸ்டா இருக்கு, குறைவா இருக்கு என்பதை உணரக்கூடிய சுவை தரக்கூடியது நாவு. அதே போன்று நம்முடைய ஆவிக்கு தேவையான வார்த்தையை சோதிப்பது, இது மகிழ்ச்சியின் வார்த்தையா, துக்கத்தின் வார்த்தையா, கர்த்தருடைய வார்த்தையா, இந்த பிசாசின் வார்த்தையா, நம்மளை ஒடுக்கிற வார்த்தையா, நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா, சட்டத்தின் வார்த்தையா, சத்தியத்தின் வார்த்தையா, சுயநீதியின் வார்த்தையா, தேவ நீதியின் வார்த்தையா என்பதை செவியானதுதான் சோதிக்கும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே தெளிவில்லாமல் நீங்கள் இருந்தால் ஆபத்து உங்களுக்கு தான். ஏன்னா வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியது. யோபு சொல்லுவார், யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம், செம்மையான வார்த்தைக்கு எவ்வளவாய் வல்லமை உண்டல்லவா என்று சொல்வார். செம்மையான வார்த்தை என்பது கடினமான வார்த்தை அல்ல, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, மகிழ்ச்சியை கொண்டு வர வார்த்தை, ஆரோக்கியத்தை கொண்டு வர வார்த்தை என்பதெல்லாம் காட்டுகிறது. இந்த நாளில் நான் ஏன் வார்த்தைக்கு முக்கியப்படுத்துகிறேன்? எங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் வார்த்தை இல்லாமல் எந்த காரியம் செய்வது கவனமாக இருக்க வேண்டும். அற்புதம் அடையாளங்கள் கடவுள் செய்ய வைக்கிற நோக்கம் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கு தான். சிலர்கள் வார்த்தை மாத்திரம் பேசுவார்கள், அற்புதம் இருக்காது. இவருடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதத்தை குறித்தோ டெலிவரன்ஸ் குறித்து தவறாக பேசுவார்கள். ஏன்னா கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியரே, ஊழியக்காரிகளே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை கொண்டு ஒரு காரியம் நடப்பிக்கலைன்னு சொல்லும்போது தேவனால் நடப்பிக்கப்படுகிற கிரியையை உங்கள் பிரசங்கத்திலேயோ நீங்கள் தவறாக பேசிவிடக்கூடாது. அது உங்களை ஆபத்தை கொண்டு வந்துவிடும், உங்களை சரிவை கொண்டு வந்துவிடும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை முக்கியம். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னது உண்மைதான். நம்முடைய அப்போஸ்தலர்களை மார்க் 6:13 வாசித்து பாருங்கள். அவர்களை அனுப்பினார். மார்க் 3:14 வாசித்து பாருங்கள். அவரை ஏற்படுத்தினார். லூக்கா 10:19 வாசித்து பாருங்கள். அவளை தேவன் சகல வல்லமை உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் தான் மேற்கொள்வீர்கள் என்று சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்பினார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு செய்த முதல் ஊழியமே பிசாசில் அகப்பட்ட யாவரையும் உபத்திரப்பட்டவளை விடுதலை ஆக்கினார். மார்க் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 33-34 வாசித்து பாருங்கள். பிசாசம் உபத்திரப்பட்டவளை அவளை விடுதலை ஆக்கி சுகப்படுத்தினார்.
மத்தேயு 8:16-17 வாசித்து பாருங்கள். அனாவசியமான வார்த்தை பேசி தேவனுடைய கிரியை அற்பமாக எண்ணாதீர்கள். அன்னைக்கு யூதர்கள் இயேசு செய்த அந்த கிரியை நிமித்தம் தான் கோபப்பட்டார்கள். அவரை துன்பப்படுத்த, கொலை செய்ய தேடினார்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஊழியரே, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறோ அதை செய்யுங்கள், பேசுங்கள். தேவன் செய்கிற கிரியை பேசுவதற்கு நீயும் நான் தகுதி அல்ல. கவனமாக இருக்க வேண்டும். என்ன தகுதி அல்ல? அற்பமாக பேசுவதற்கு, மட்டமாய் பேசுவதற்கு, அவதூறமாய் பேசுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். மனுஷர் குமாரனுக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் மன்னிப்பே கிடையாது. என்ன மன்னிப்பு இல்லை? நீங்கள் உங்கள் விசுவாசிக்கு அப்படியாப்பட்ட வியாதியோ பிரச்சனை வரும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்க, அவமானப்பட்டு போவீங்க. உங்களால் முடியாவிட்டால் அப்படியாப்பட்ட ஊழியர்களை பயன்படுத்து. நீங்களே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, நீங்களே ஆராதனை செய்து கொண்டு, நீங்களே சாட்சி சொல்லிக்கொண்டு, வேதத்தில் அப்படியாப்பட்ட ஊழியம் இல்லை. சபையின் பக்தி விருத்திக்கு பூர்ண புருஷனாய் உருவாக்கப்பட, வளர்ச்சி அடைய எபேசியரை வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே சில அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளும் போதகர்களாய், மெய்ப்பர்களாய் சுவிசேஷத்தை கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கம் சபையின் வளர்ச்சிக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு விதமான வரத்தை தேவன் தந்திருக்கிறார். அதனால் எதையும் நாம் அற்பமாய் பேசக்கூடாது. யூதா சொல்லுவார், அவர்கள் அறியாது தூசிக்கிறார்கள், அவளுக்கு ஐயோ. அதனால எந்த ஒரு காரியங்களும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்யாவிட்டால் ப்ளீஸ், அதனால வரங்கள் இல்லை, அந்த வரத்தை குறித்து அற்பமாய் பேசுவது, தவறாய் பேசுவது. சக்கரை எழுதி நக்கனா தித்திக்காது, சக்கரை வாயில போட தான் தித்திக்கும். இயேசு வார்த்தையிலும் செய்கிலும் வல்லவராய் இருந்தார். பிரசங்கமும் பண்ணார், கிரியும் செய்தார். நீங்கள் பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு அமைதியாக போயிடுங்க. கிரியை செய்கிற காரியங்கள் கர்த்தருடையது. உங்களால் ஏன் கிரியை செய்ய முடியவில்லை? அப்போஸ்தலர் 19 வாசித்து பாருங்கள். அவ்வளவே பெரிய அப்போஸ்தலன் பவுல் அவிசுவாசத்தில் விட்டு விலகி ஓடினான். அப்போதான் தேவன் பலத்தை கிரியை செய்தார். வரங்களை குறித்து, கிருபைகளை குறித்து தவறான போதனை கேட்டு அப்படியேப்பட்ட ஊழியக்காரன் வஞ்சிக்கப்பட்டான், ஏமாத்திட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், விழுந்து போயிட்டான். அதனால் எதுக்கு இது? அந்த ஒரு தவறான வெளிப்பாடுக்குள்ளே நீங்கள் இருக்குமானால் முதல்ல நீங்கள் மன திரும்பணும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் பாதிக்கப்பட்டு, விசுவாசிகளும் பாதிக்கப்பட்டு, அப்படியேப்பட்ட கிரி இல்லாத ஒரு சபை இருக்குமானால், அப்படியேப்பட்ட ஊழியம் இருக்குமானால் அது ஒரு செத்த ஊழியம், செத்து போன சபை. மக்களை நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்து சபையை கல்லறையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். லூக்கா 13 வாசித்து பாருங்கள். 18 வருஷமாய் ஊனியா இருந்தவளை இயேசு நிமிர பண்ணும்போது வேதப்பாரர்கள் எரிச்சல் அடைந்தார்கள், கோபம் அடைந்தார்கள். அது ஓய்வு நாள், அது எப்படி நீ குணப்படுத்தலாம் பாருங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் இயேசுவை குற்றப்படுத்த முயற்சி எடுத்தார்கள். தேவனுடைய கிரியை தானியேல் புஸ்தகம் 4:37 வாசித்து பாருங்கள். அவர் சத்தியமே அவர் கிரியைகளாக இருக்கிறார். நீங்க பேசிக்கிட்டே இருந்தால் நீங்க ஒரு அரசியல்வாதி, நீங்க ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரர் கிடையாது. ஒன்லி பிரசங்கம் மட்டும் இருக்கு, வசீகரமா இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான அரசியல்வாதி. வாக்கிலும் செய்கிலும் வல்லவராயிருந்தார். அதனால தயவு செய்து கிருபை வரங்களோ மாறாதது. அந்த கிருபை வரங்களை வாஞ்சிங்கள்.
நீங்கள் மெய்ப்பனாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு தேவை. மத்திய 9 பாருங்கள். தமிழத்தில் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது மனதுருகி இயேசு சொன்னார். அவர்கள் எல்லாரும் சுகப்படுத்தி சொன்னார், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஒரு மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்கு சுகமளிக்கிற மெய்ப்பன், விடுதலை கொடுக்கிற மெய்ப்பன். என் அன்புக்குரியவர்களே, அப்படி சுகம் கொடுக்காத மெய்ப்பன், சுகமளிக்காத மெய்ப்பன், கூலிக்கு மாரடிக்கிற மெய்ப்பன், ஆடுகளுக்கு வாசல் திறக்காத மெய்ப்பன், வாசலை காக்காத மெய்ப்பன். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கவனங்கள் அவசியம், கவனங்கள் அவசியம். அவதூறமான பேச்சுகள், ஊழியர்களை தவறாக பேசுவது, ஊழியக்காரனை தவறாக எண்ணுவது. மத்திய 18:10 வாசித்து பாருங்கள். இந்த சிறியவனை ஒருவரும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்வார். ஏனென்றால் அவருடைய சார்பாக அவர்களுக்காக தூதர்கள் அவர்களைப் போல பிதாவின் சமூகத்தில் நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கவனமாய் இருங்கள், கவனமாய் பேசுங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்னவோ அதை மாத்திரம் செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு இளம் வயதாக இருக்கலாம், இப்போ உங்கள் பலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கலாம், உற்சாகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு வர்ற காணிக்கை நிமித்தம் உற்சாகத்தில் மகிழ்ச்சியில் என் ஊழியம் தான் பெருசு, என் சபை தான் பெருசு, நான் பேசுகிற சத்தியம் தான் பெருசுன்னு சொல்லியிருந்தால் உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நீங்கள் தள்ளப்படும் போது உங்களை கை கொடுத்து தூக்கக்கூடிய கடவுளும் வரமாட்டார், மனுஷனும் வரமாட்டான். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, வரங்களை குறித்து, கிருபைகளை குறித்து தவறாய் பேசுவதை விட்டுவிடுங்கள். ஊழியனை அற்பமாக எண்ணுவதை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு என்ன அழைப்போ அந்த அழைப்பை கவனிங்க. மோசையோடு யோசுவா இருந்தார். மோசை போல அவர் ஜெபிக்கவில்லை. அவருடைய வேலை யுத்தம். எலியாவோடு எலிசா இருந்தார். எலியாவை காட்டிலும் எலிசா ரெட்டிப்பான ஊழியம் செய்தார். எலிசாவுக்கு அடுத்தது கேயாசி வரணும். பொய். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி பொய் பேசினார். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும், நீதிமொழிகள் புஸ்தகம் 14:25 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, வஞ்சகன் பொய்யை ஊதுகிறான். வஞ்சகன் பொய்யை ஊதுகிறான். பொய் என்பது சத்தியம் இராது. பொய் என்பது சுயமாய் பேசுவது. பொய் என்பது எனக்கு எல்லாம் தெரியும். பொய் என்பது தான், நான். இவர்கள் புத்திமதி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பார்த்தா சாந்தமாக இருக்கும், சிரிச்ச முகத்தோடு இருப்பார்கள். ஆனால் சீண்டி பார்த்தா அவ்வளோ கோபம் வரும். இவர்கள் யார் என்றால் சுயம் நீதி உடையவர்கள். சுய நீதி உடையவர்கள். புத்திமதி சொன்னால் கேட்பார்கள், கேட்டுட்டு அதை விட கடைப்பிடிக்க மாட்டார். இவர்கள் தான் வஞ்சகர்கள். இயேசு சொன்னார், யோவான் 8:44 வாசித்து பாருங்கள். அவன் ஆதி முதலாய் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறார். பொய்க்கே அப்பனா பிசாஸ். ஏன்? அவங்கிட்ட சத்தியம் இல்லை, சத்தியம் இராது. என் அன்புக்குரியவர்களே, பொய் தேவ திட்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து, தேவன் வைத்த இடத்தை விட்டு உங்களை வஞ்சகமாய் வெளியே கொண்டு வருவதுதான் பொய். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் தொடர்ந்து பாருங்கள். சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மா அடைந்து அவனை ஏதேனுக்குள்ள கொண்டு வந்து சகலத்தையும் பண்படுத்தும்படி, கீழ்ப்படுத்தும்படி அவன் அழைத்து வந்தார். ஆனால் வஞ்சகமான சர்ப்பம் ஏவாளை பொய்யை ஊதினான்.
இவைகளோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இவைகளை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுங்கள் என்று சொன்னார். தேவன் அறிவார். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை 5, 6 வாசித்து பாருங்கள். ஏவாளோ வஞ்சிக்கப்பட்டார். இச்சிக்கப்படத்தக்க கனி அழகும் என்று சொல்லி பாருங்கள். கடவுள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஏதேனுக்குள்ளே கொண்டு வந்தார். அவன் பொய்ய ஊதி ஏதேனை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். அனனியா சப்பிராள் தேவனுடைய பரிசுத்தவான் மத்தியிலே காணப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் பேதுரு அநேகர் கூடி பேசியிருப்பார்கள். நாம் ஒழித்தை கட்டணும், ஆலயத்தை கட்ட வேண்டும், ஏதோ ஒரு தேவையை சொல்லும் போது அதுக்கு தேவை பணம். அவர்கள் எல்லாரும் ஓடி வந்து நிலத்தெல்லாம் விற்பதற்காக ஆயத்தமாக்கப்பட்டார்கள். அப்போ இந்த அனனியா சப்பிராள் வந்து ஒருவேளை பேதுருகிட்ட வந்து சொல்லியிருப்பாள், ஐயா என்கிட்ட லேண்ட் இருக்கு, அவருடைய வேல்யூ ஒரு 10 லட்சம் போகும், இப்போ மதிப்பு என்று சொல்லி இந்த லேண்டை நான் உடைத்துக்குனே கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். எப்போ அந்த லேண்ட் அவர் கைகளில் இருந்ததோ அது 10 லட்சம் மதிப்பு. கடவுளுக்குன்னு பொருத்தனை பண்ணினார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். உடனே பேதுரு சொல்லியிருப்பார், நான் சொல்லும் போது வித்து கொடுங்கள் என்று. ஒரு நாட்கள் கடந்திருக்கலாம், வருஷங்கள் கடந்திருக்கலாம், மாதங்கள் கடந்திருக்கலாம். அதை விற்கும் போது கடந்து போய் அவருடைய ரேட்டு விலை 1 கோடி ஆயிருக்கலாம். அது உடனே 2 பேரும் புருஷ மனைவியும் அனனியா சப்பிராள் யோசித்திருப்பார்கள். நம்முடைய பரிசுத்தவானுக்கு 10 லட்சம் தான் சொன்னோம், அதை மட்டும் கொடுக்கலாம், மீதியெல்லாம் எடுத்து வைக்கலாம் என்று நினைத்தார்கள். என் அன்புக்குரியவளை அவனை பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று சொல்லி மனதிலே யோசித்தார்கள். அதை விற்று அவர்கள் 10 லட்சம் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, பேதுருவோ அதை வாங்கி இதை விற்பதற்கு முன்னே அது விலை 10 லட்சம். அதை விற்ற பின்பே, கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த பின்பே அது 1 கோடி. வஞ்சித்தீர்களோ என்று சொல்லும் போது பாருங்கள், ஜீவனை விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, பொய் என்பது தேவனுடைய பிளான், தேவனுடைய சித்தம். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாதபடி, நீங்களும் செயல்பட விடாதபடி அந்த பொய் வஞ்சகம் உங்க மேல ஊதுவான். எவ்வளோ காலம் நீ இப்படியே இருப்பாய்? எவ்வளோ நாளைக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாய்? உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற வல்லமை என்று இந்த சுயத்தை, சுயநீதியை உங்களை தூண்டி எழுப்பி, தப்பு இல்லை, உற்சாகப்படுத்த தப்பு இல்லை, உங்களை உற்சாகப்படுத்தி பேசுவது தப்பு இல்லை, உங்களை தட்டி கொடுத்து எழுப்புவது தப்பு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை தேவ சித்தத்தை கெடுக்குமானால் அது பொய்யின் வார்த்தை, வஞ்சகத்தின் வார்த்தை, உங்களை அந்த தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டத்தை விட்டு எடுக்கிற வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, யோபுலே வாசித்தோம் 34:3 காதானது வார்த்தையை சோதிக்கிறது. நன்றாய் கவனமாக கேளுங்கள். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கா பாருங்கள். தேவ சித்தத்தின் வார்த்தையா இருக்க பாருங்கள். என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்குன்னு பாருங்கள். கவனத்தோடு செயலுங்கள். அதனால இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. 1 யோவான் 2:25 தான் வாக்கு தத்தங்கள். யோவான் 3 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அந்த நித்திய ஜீவன் தான் அழியாதது, வாடாதது, மாசற்றது என்று வேதம் சொல்கிறது. அதனால நீங்கள் தான் கவனமா இருக்க வேண்டும். எங்க பாஸ்டர் இப்படிலாம் பேசுறார், அப்படிலாம் பேசுறார், பேசட்டும், தப்பில்லை, அது சத்தியமா என்று பாருங்கள், கவனத்தோடு செயல்படுங்க. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஒருவேளை வார்த்தையினாலே இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போய்
ஆரம்பல ஓட்டம் ஓடின ஓட்டம் இன்னைக்கு ஓடாமல் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த காணொளியை திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். காதானது வார்த்தை சோதிக்கும் என்று இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வார்த்தையை சோதித்து எது நலமான வார்த்தை என்பதை கேட்டு அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய், உயிர்ப்பிக்கக்கூடியதாய், உற்சாகப்படுத்தக்கூடியதாய், சத்தியத்தை அறிவை தருகிறக்கூடியதாய் என்பதை உணர்ந்து அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே, ஊழியக்காரர் கூட ஆண்டவரே, தேவனுடைய கிரியை அற்பமாய் பேசி வஞ்சகமாய் சொல்லி கொண்டிருக்கிற அவர்களையும் தெளிவாக்கி விடும் ராஜ்யா. இது குற்றப்படுத்துகிற ஜெபம் அல்ல, பிரசங்கம் அல்ல. தவறுகளை உணர்த்தி அந்த தவறான காரியங்களை விட்டு வெளியே வருவதற்கு இன்னைக்கு இந்த வாலிப பிரயாசத்திலே தன்னால் செய்ய முடியாத தேவனுடைய கிரியையை மக்கள் அதை தேடி ஓடும்போது தமிழத்தில் வெளிப்படாத அந்த அற்புத கிரியையை மற்றவர்கள் தேடி போகும்போது மக்களை போக விடாமல் தடுத்து அப்படியாப்பட்ட கிரியை செய்கிற ஊழியனையும் சபையில் அழைத்து செயல்படுத்த விடாதபடி இருக்கிற அந்த தவறான சிந்தையில், தவறான எண்ணங்களில் இருக்கிற பரிசுத்தவான் கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சுவாமி ஜெபிக்கிறேன். பரலோக தந்தையே, எந்த ஈவும் பூர்ணமான வரமும் ஜோதிகள் பிதாவிடத்தில் வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். 16 நீங்கள் வஞ்சிக்கப்படாத எச்சரிக்கை இரு என்று பார்க்கிறோம். அன்பின் பிதாவே, வஞ்சகம் என்பது பொய். அந்த பொய்யில சிக்கி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் இந்த காணொளி மூலியமாய் மன திரும்பட்டும், தெளிவடையட்டும். தேவனுடைய கிரியை அற்பமாய் எண்ணாதபடி, தவறாய் பேசாதபடி, தம்மால் செய்ய முடியாத காரியங்களை இல்லை என்று பொய் சொல்லி மக்களை சத்தியம் என்ற போர்வையிலே விடுதலை இல்லாதபடி நியாயப்பிரமான வார்த்தை பேசி விடுதலை இல்லாத, சுகமில்லாமல் மக்களை இன்னும் கூனியாகவும், நிமிர முடியாத கூனியாகவும், பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற வியாதிஸ்தான் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய கிரியை நடப்பிக்கக்கூடிய பரிசுத்தவான்களை, பரிசுத்த வாட்டிகளை ஆண்டவரை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பரிசுத்தவான்கள் தேவை. எத்தனை மக்களுக்கு வியாதியோடு படுக்கையோடு இருக்கிற மக்களை, சபை மக்களை விடுதலை ஆக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்களை கொண்டு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி என்று 5 ஊழியம் இருக்கிறதே, அந்த 5 ஊழியங்கள் திருச்சபையிலே எழும்பி வர, சபையின் விருத்தி அடைய, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக நீ ஏற்படுத்தின அந்த 5 ஊழியத்தை இன்னைக்கு பரிசுத்தவான்கள் செயல்படுத்த அப்படியே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நான் மனைவி பிள்ளை என்று தன் இச்சையோடு சுயநீதியோடு செய்கிற அந்த ஊழியர்களை கர்த்தர் நாட்களிலே கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த குற்ற மனசாட்சியோடு அல்ல, காயத்தோடு அல்ல. இல்லை பாஸ்டர், அநேகர் அப்படி யூஸ் பண்ணி என் சபையை உடைத்து விட்டார்கள், என் சபையை பிரித்து விட்டார்கள், என் ஆள்கள் கொண்டு போய் விட்டான்னு சொல்லி ஒருவேளை அப்படியாப்பட்ட பாதிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இந்த காணொளி தெளிவடையட்ட ராஜா. அந்த காயங்கள் குணமாக்கட்ட ஐயா. உத்தம உண்மையோடு இருக்கிற ஊழியனை அனைத்து சேர்த்து செயல்படுத்த வையும் அப்பா. காயங்கள் அகற்றும். கடைசி நாட்கள் தேவனுடைய பலத்தை கிரியை நடப்பிக்க போகிற தேவகுமாரனே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்ட ராஜா. பிசாசுக்கு அடிக்க வெளிப்பட்ட தேவன் இந்த குமாரன் அனுப்பின கர்த்தாவே. அப்போஸ்தலர் 4:28 உம்முடைய சத்தியத்தை நான் தைரியமாக சொல்வதற்கு, கரத்தை நீட்டி பிணியாளிகள் ரட்சிக்கப்படுவதற்கு, சுகமளிக்கப்படுவதற்கு, குணமாக்கப்படுவதற்கு கரத்தை நீட்டி என்று அப்போஸ்தலர் ஜெபித்தது போல ஆண்டவரே, சத்தியத்தை சொல்வதற்கு, தைரியமாக சொல்வதற்கு உடைய பலத்தை செய்கை இருந்தால்தான் சொல்ல முடியும், கீழ்ப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும் என்பதை பரிசுத்தவான்கள், வஞ்சகத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கிற ஊழியர்கள் தெளிவடைவார்களாக, விசுவாச தெளிவடைவார்களாக. ரிபலோ திபேலபாராமா. உப்புக்கு ஒரு சுவை இருக்கிறது, சர்க்கரைக்கு ஒரு சுவை இருக்கிறது, அதே போல சத்தியத்திற்கு கிரியைகள் இருக்கிறது ராஜா. தெளிவடையட்ட ராஜா, தெளிவடையட்ட ராஜா. மகிமைப்படுத்தும் இந்த காணொளி ஒவ்வொருக்கும் புரிஞ்சினப்படுத்த உதவி விஷயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless you.